வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இந்திய அமெரிக்க உறவை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்வதென ஒபாமா மோடி கூட்டாக பேட்டி. அமெரிக்க சுற்றுப்பயணம் முடித்து தாய்நாடு திரும்பினார் பிரதமர் மோடி. ஜெயலலிதா தரப்பில் தாக்கல் செய்த ஜாமீன் மனு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றனர் ஜெயலலிதா தரப்பு வக்கீல்கள். உத்தரப்பிரதேசத்தில் ரயில்கள் மோதி பயங்கர விபத்து. 12 பயணிகள் பலி, 45 பேர் படுகாயம். விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க உறவை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்வதென முதலாவது சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் ஒபாமா மற்றும் பிரதமர் மோடி உறுதி மேற்கொண்டுள்ளனர். அமெரிக்காவில் 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாயன்று வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமாவை சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். 1 மணி நேரம் நடந்த இச்சந்திப்பின் போது பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் உரையாடினர். இந்தியா அமெரிக்கா இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேலும் 10 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பதென இச்சந்திப்பில் முடிவு செய்யப்பட்டது. இந்திய ராணுவ தளவாட உற்பத்தி துறையில் அமெரிக்க நிறுவனங்கள் பங்களிப்பு அளிக்க வேண்டும் என மோடி அழைப்பு விடுத்தார். இதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை கூட்டாக சந்தித்த ஒபாமா மற்றும் மோடி இருநாட்டு உறவு வேகமாக முன்னேற்றம் காணும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். निकट भविष्य में भारत एक बड़े पैमाने पर आर्थिक विकास और परिवर्तन की ओर आगे बढ़ेगा. भारत में हम पॉलिसी और प्रोसेस दोनों को बदलने पर बल दे रहे हैं, जिससे भारत के साथ बिजनेस करना सहज और लाभदायक होगा. भारत में आर्थिक अवसर तेजी से बढ़ रहे हैं. मुझे विश्वास है कि भारत अमेरिका के आर्थिक संबंधों में तीव्र गति से विस्तार होगा. இந்திய சேவைத்துறை நிறுவனங்கள் அமெரிக்க சந்தையை எளிதில் அணுகுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் ஒபாமாவை மோடி வலியுறுத்தினார். அணுமின் ஒப்பந்தத்தை முன்னெடுத்துச் செல்வதெனவும் ஒப்பந்தத்துக்கு தடையாக இருக்கும் பிரச்சினைகளை பேசி தீர்ப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் மோடி கூறினார். सिविल न्यूक्लियर कोऑपरेशन को आगे बढ़ाने के लिए प्रतिबद्ध है और इससे जुड़े मुद्दों को जल्दी सुलझाने के प्रति गंभीर है. यह भारत की एनर्जी सिक्योरिटी के लिए बहुत महत्वपूर्ण है. பயங்கரவாதத்துக்கு எதிராக இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து போரிடுவதெனவும் ஒபாமா மோடி பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைக்கு பின் அமெரிக்க வாழ் ஆப்பிரிக்கர்களின் உரிமைகளுக்காக போராடிய ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங்கின் நினைவிடத்துக்கு ஒபாமாவும் மோடியும் ஒருசேர சென்று அஞ்சலி செலுத்தினர். அப்போது மோடி கூறுகையில், தனது எளிமை, அடக்கம் போன்ற பண்புகளால் இருநாட்டு உறவுக்கு புதிய பரிமாணத்தை ஒபாமா அளித்திருப்பதாக புகழாரம் சூட்டினார். தனது 5 நாள் அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் 30க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி வாஷிங்டனிலிருந்து ஏர் இண்டியா 1 விமானத்தின் மூலம் ஜெர்மனியில் உள்ள பிராங்க்பர்ட் நகருக்கு புறப்பட்டார். புறப்படும் முன் மோடி கூறுகையில், அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்த மோடி தனது பயணம் வெற்றிகரமாகவும் திருப்திகரமாகவும் அமைந்ததாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். ஜெயலலிதா தரப்பில் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை கர்நாடக உயர்நீதிமன்றம் அக்டோபர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நிலையில் திடீரென்று அந்த மனு வாபஸ் பெறப்பட்டது. சொத்து சேர்ப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று பெங்களூர் பரப்பன அக்ரஹாரம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. தண்டனையை நிறுத்தி வைக்கவும் உடனடியாக ஜாமீன் வழங்கவும் கோரும் இரு மனுக்கள் நீதிபதி ரத்னகலா தலைமையிலான விடுமுறை கால அமர்வு முன் புதனன்று விசாரணைக்கு வந்தது. ஜெயலலிதா சார்பில் ஆஜரான மூத்த வக்கீல் ராம்ஜெத் மலானி ஆஜராகி வாதாடினார். சிறை தண்டனையை எதிர்த்து ஜெயலலிதா அப்பீல் செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய ராம்ஜெத் மலானி, அப்பீல் மனு நிலுவையில் இருக்கும் நிலையில் குற்றவாளியின் தண்டனையை நிறுத்தி வைத்து அவரை ஜாமீனில் விடுவிக்கலாம் என்று கிரிமினல் நடைமுறை சட்டத்தின் 389வது பிரிவு கூறுவதையும் எடுத்துரைத்தார். எனவே ஜெயலலிதாவை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்ற வாதத்தை ராம்ஜெத் மலானி முன்வைத்தார். அரசு தரப்பில் ஆஜரான வக்கீல் பவானி சிங், ஜெயலலிதாவின் அப்பீல் மனு மீதான விசாரணையில் தான் அரசு தரப்பு வக்கீலாக நியமிக்கப்பட்டுள்ளதற்கான அரசாணையை நீதிமன்றத்தில் வழங்கினார். ஜெயலலிதாவை ஜாமீனில் விடுவிக்கவும் பவானி சிங் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனுக்கள் மீதான விசாரணையை அக்டோபர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதேபோல ஜெயலலிதா தோழி சசிகலா, முன்னாள் வளர்ப்பு மகன் VN சுதாகரன், இளவரசி ஆகியோரின் ஜாமீன் மற்றும் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரும் மனுக்கள் அக்டோபர்
டிசம்பர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தனது மனு குறித்து இன்றே விசாரிக்க வேண்டும் என்ற ஜெயலலிதா தரப்பு மனுவை அவரது வக்கீல்கள் கர்நாடக உயர்நீதிமன்ற பதிவாளர் தேசாயிடம் வழங்கினர். மேலும் வேறு நீதிபதியை கொண்டு விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் பின்னர் ஜெயலலிதா தரப்பிலான இந்த மனு வாபஸ் பெறப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் ரயில் மீது மற்றொரு ரயில் பயங்கரமாக மோதியதில் 12 பயணிகள் பரிதாபமாக இறந்தனர். படுகாயமடைந்த 45 பேரில் 12 பயணிகளின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோ செல்லும் கிருஷக் எக்ஸ்பிரஸ் ரயில் செவ்வாயன்று நள்ளிரவு 11 மணியளவில் கோரக்பூர் அருகே சென்று கொண்டிருந்தது. நந்தா நகர் ரயில்வே கிராசிங்கில் சென்றபோது முன்னால் சென்று கொண்டிருந்த பரவ்னி எக்ஸ்பிரஸ் ரயிலின் பக்கவாட்டில் கிருஷக் எக்ஸ்பிரஸ் பயங்கரமாக மோதியது. இந்த பயங்கர விபத்தில் 12 பயணிகள் உடல் நசுங்கி இறந்தனர். 45 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் ரயில்வே போலீசார் மற்றும் அதிரடி விரைவு போலீசார், தீயணைப்புத் துறையினர் உள்ளிட்ட ஏராளமான வீரர்கள் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். படுகாயமடைந்த 45 பேரும் கோரக்பூரில் உள்ள வெவ்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 12 பேரின் உயிர் ஊசலாடுவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. நந்தா நகர் சிக்னலை கிருஷக் எக்ஸ்பிரஸ் கண்டுகொள்ளாமல் சென்றதே விபத்துக்கு காரணம் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். கிருஷக் எக்ஸ்பிரஸின் டிரைவர் ராம் பகதூர், உதவி டிரைவர் சத்யஜித் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்துள்ள ரயில்வே நிர்வாகம் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய ரயில்வே பாதுகாப்பு கமிஷனர் விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ரயில் விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா, பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமுற்றோருக்கு தலா 20,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். It is an unfortunate incident happened near Gorakhpur. 2 express trains collided near Gorakhpur. The loco pilot who shot the home signal near Gorakhpur. Thereby the collision took place. 3 coaches capsized and about 12 persons dead and about 45 persons injured. Out of 45, 12 persons are grievously injured. And immediately our officers, general manager and his team rushed to the spot. ரயில்கள் மோதிக்கொண்டதன் காரணமாக கோரக்பூர் வாரணாசி தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பல ரயில்கள் வேறு வழிகளில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 20 தமிழக மீனவர்களையும் 75 படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்கும்படி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கடிதம் அனுப்பியுள்ளார். சொத்து சேர்ப்பு வழக்கில் ஜெயலலிதாவின் முதல்வர் பதவி பறிபோனதை தொடர்ந்து தமிழகத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். ஜெயலலிதா மேற்கொண்ட தீவிர முயற்சிகளால் இலங்கை சிறைகளில் வாடிய 72 தமிழக மீனவர்களை இலங்கை நீதிமன்றம் செவ்வாயன்று விடுவித்ததை கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர் OPS, மீனவர்களை மீட்க மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை அரசு விடுவிக்காததையும், அதனால் அந்த படகுகள் அங்கேயே உடைந்து நாசமாகி வருவதாகவும் பிரதமருக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே 4 ராமேஸ்வரம் மீனவர்கள், 16 புதுக்கோட்டை மீனவர்கள் முறையே செப்டம்பர் 28 மற்றும் 30ஆம் தேதிகளில் கடற்படையினர் சிறைப்பிடித்ததையும் தெரியப்படுத்தியுள்ளார். இலங்கை சிறையில் வாடும் 20 தமிழக மீனவர்களையும் 75 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக மீட்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கடிதத்தில் பிரதமர் மோடியை முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். பாக் ஜலசந்தியில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய உரிமையை மீட்டெடுக்கும் நோக்குடன் சட்டவிரோதமான முறையில் இலங்கையிடம் தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதையும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முதல்வர் OPS, கச்சத்தீவை மீட்டு தமிழக மீனவர்களின் மீன்பிடி உரிமையை நிலைநாட்ட மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னறிவிப்பின்றி பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து NLC தலைமை அலுவலகம் முன்பு புதன்கிழமையன்று கருப்பு கொடியேற்ற முயன்ற ஒப்பந்த தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர். பணி நிரந்தரம், குறைந்தபட்ச ஊதியம், 25,000 ரூபாய் உட்பட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் 3ஆம் தேதி முதல் நெய்வேலி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அலுவலக முற்றுகை, அரை நிர்வாண போராட்டம் என தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் நிர்வாகத்துடன் நடத்தப்பட்ட 8வது கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதியான செவ்வாயன்று சென்னையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்க இருந்தது. ஆனால் NLC நிர்வாகம் எவ்வித முன்னறிவிப்புமின்றி அந்த பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தையை ரத்து செய்தது. இதனால் அதிருப்தியடைந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து புதன்கிழமையன்று NLC தலைமை அலுவலகம் முன்பு கருப்பு கொடி ஏற்ற முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். 7வது கட்ட பேச்சுவார்த்தையை கடந்த 30ஆம் தேதி நடத்துவதாக NLC அறிவித்திருந்தது. அதை தேதி குறிப்பிடாமல் NLC ஒருதலை பட்சமாக தான் தோண்டிதனமாக தள்ளி வைத்த காரணத்தினால் இன்றைக்கு தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பாக இந்த கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை தொழிற்சங்க கூட்டமைப்பு நடத்தி வருகிறது. தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற NLC நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் தீவிரமடையும் என்றும் கடந்த 29 நாட்களாக நீடித்துள்ள போராட்டத்தால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மழை படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் வரும் 24 மணி நேரத்தில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு பகுதியில் நிலவி வந்த மேலடுக்கு சுழற்சி வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவி வருகிறது. இதனால் தமிழகத்தில் சில இடங்களில் பரவலாக மழை பெய்து வந்தது. இந்நிலையில் தன்னிலையிலிருந்து மேலடுக்கு சுழற்சி விலகுவதால் மழை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். நடப்பாண்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய தென்மேற்கு பருவமழை காலத்தின் சராசரி மழை அளவு குறைந்துள்ளதாகவும் சற்றே குறைவாக இருப்பதால் இயல்பு நிலையாக எடுத்துக் கொள்ளலாம் என்றும் ரமணன் தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக லட்சத்தீவு கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த மேலடுக்கு சுழற்சியானது மேலும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் நீடிக்கின்றது. இந்த நிகழ்வானது நம்மை விட்டு நகர்வதன் காரணத்தினாலே தென் தீபகற்பத்தில் மழையின் அளவு படிப்படியாக குறைந்து வருகின்றது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையை நாம் எதிர்பார்க்கலாம். இந்த 4 மாதங்கள், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் வரும் மழையை தென்மேற்கு பருவமழை காலம் என்பார்கள். அந்த அளவிலே பார்க்கும்பொழுது இந்த காலத்தில் பெற வேண்டிய சராசரி மழை 32 சென்டிமீட்டர், நமக்கு கிடைத்துள்ளது 31 சென்டிமீட்டர். அதாவது இயல்பை காட்டிலும் 5 விழுக்காடு குறைவு. இருந்தாலும் இது இயல்பு மழை என ஏற்றுக்கொள்ளப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் திருமங்கலத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும் கழுகுமலையில் 6 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் ஆயுத பூஜைக்காக பொரி, பூ, பழங்கள் விற்பனை விறுவிறுப்பாக நடந்தது. தமிழகத்தில் நவராத்திரி விழாவின் இறுதி நாளில் ஆயுத பூஜையும் அதற்கடுத்த நாளில் விஜயதசமி விழாவும் கொண்டாடப்படுகிறது. இதன்படி வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் இதற்காக வர்த்தக நிறுவனங்கள் தயாராகியுள்ளன. வியாழனன்று நடக்கும் ஆயுத பூஜைக்கான பூ, பழங்கள், தோரணங்கள், வாழைக்கன்றுகள், எலுமிச்சை பழங்கள், பூசணிக்காய், பொரிக்கடலை உள்ளிட்ட பொருட்கள் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் குவிந்துள்ளன. இவற்றை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். பொரி, கடலை எல்லாம் வாங்க வந்திருக்கோம். விலை பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வருஷம் அது ஏறுது, இந்த வருஷமும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கூட்டம் நிறைய இருக்குது, நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பண்டிகையை முன்னிட்டு கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது தற்போது அனைத்து விலைகளும் அதிகரித்து காணப்படுகின்றன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்திற்கு பூஜை பொருட்கள் வந்திறங்கியுள்ளன. நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 6ஆம் நாள் விழாவில் அம்மன் திருமண கோலத்தில் எழுந்தருளி காட்சியளித்ததை பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கொண்டாடப்படும் திருவிழாவில் முக்கிய விழாவாக புரட்டாசி மாதம் நவராத்திரி கொலு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இங்கு வைக்கப்படும் கொலுவை தமிழகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வந்து பார்த்து செல்கின்றனர். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 25ஆம் தேதி துவங்கிய நிலையில் ஜெயமங்கலம், சுபமங்கலம் எனும் மைய கருத்துடன் அமைக்கப்பட்ட கொலுவில் முதல் நாள் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் அம்மன் அருள் பாலித்தார். 6ஆம் நாள் விழாவான செவ்வாய்க்கிழமையன்று இரவு மீனாட்சியம்மன் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்தார். அம்மனை தரிசிப்பதற்காக கோவை, நெல்லை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் திரளாக வந்தனர். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொலு பார்க்கறது இங்க கோயில்ல. எல்லாம் சொல்லியிருக்காங்க மீனாட்சி அம்மன் கோயில்ல கொலு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு. நான் வந்து பார்த்தப்ப ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் முருகன், இதனால் வரைக்கும் பார்க்காத பிள்ளையார், அப்புறம் சாமியோட எல்லா அவதாரமும். இன்னைக்கு மீனாட்சி அம்மன் வந்து அந்த கல்யாண கோலத்துல இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. நான் இவ்வளவு நாள் வந்து மதுரை வந்ததுல இந்த டைம் தான் இந்த கொலு வந்து ரொம்ப நல்லா இருக்கு நான் பார்த்ததுல. வரும் 3ஆம் தேதி வரை நடக்கவுள்ள இந்த திருவிழா 108 வீணை இசை வழிபாட்டுடன் நிறைவடைகிறது.
தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,376 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,547 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 41 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,315 ரூபாயாக இருந்தது. திருப்பதி திருமலையில் நடந்து வரும் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான மலையப்ப சுவாமியின் கருட சேவையில் பங்கேற்று லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலையில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடந்து வருகிறது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை செவ்வாயன்று இரவு நடந்தது. வழக்கம் போல் இரவு 9 மணிக்கு பதிலாக 1.5 மணி நேரத்திற்கு முன்னதாகவே இரவு 7:30 மணிக்கு கருட சேவை துவங்கியது. வைர வைடூரியம் உள்ளிட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆபரணங்களுடன் வீதி உலா வந்த மலையப்ப சுவாமியை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமிக்கு மூலவரான ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்படும் அனைத்து ஆபரணங்களும் அணிவிக்கப்பட்டிருந்தன. 1008 காசு மாலைகள் அடங்கிய 32 கிலோ எடை கொண்ட தங்க சகசர மாலை, லட்சுமி ஆரம், பல வகையான வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம், பவளம், முத்து உள்ளிட்ட ஆபரணங்களில் ஜொலித்த மலையப்ப சுவாமியை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வணங்கினர். 4 மாட வீதிகளில் வலம் வந்த மலையப்ப சுவாமிக்கு சென்னையில் இருந்து பாத யாத்திரையாக கொண்டு வரப்பட்டு வழங்கப்பட்டிருந்த திருக்குடைகள் பயன்படுத்தப்பட்டன. 5ஆம் நாளில் நடந்த கருட சேவையை 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர். செவ்வாயன்று மாலை கருட சேவையை காண பக்தர்கள் காத்திருந்த போது திருமலையில் திடீர் மழை கொட்டியது. இருந்தபோதும் கருட சேவையை காண பக்தர்கள் மழையில் நனைந்தபடியே காத்திருந்தனர். கருட சேவையை முன்னிட்டு வழக்கத்தை விட கூடுதலாக ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.